நம்ம பார்ட் 1 வீடியோலயே பார்த்திருந்தோம் ரிஜெக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி தான் ஜோனை டிரா பண்ணோம்னு. இப்போ அதை ப்ராக்டிக்கலா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டில டே டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். இப்போ ரிஜெக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி நான் ஒரு பாக்ஸை டிரா பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ரெண்டு ரிஜெக்ஷன்ஸ் தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு பாக்ஸை டிரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. அதனால கீழே நான் இங்க ஒரு பாக்ஸை டிரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம படிச்ச கான்செப்ட் படி எப்படி மேலே உள்ளது சீலிங்காகவும் கீழே உள்ளது ஃப்ளோராகவும் ஆக்ட் ஆகுது. கீழே இருந்து மேலே போன மார்க்கெட் சீலிங்ல டேப் ஆகி கீழே வந்திருக்கு. கீழே விழுந்தது ஃப்ளோர் வரையும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு. அப்போ திருப்பியும் சீலிங்ல அடிச்சு மார்க்கெட் கீழே வருது. அப்போ சீலிங் அண்ட் ஃப்ளோரை மட்டுமே மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. எப்போ ஒன்ஸ் மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் பண்ணுதோ அப்போதான் நம்ம மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது சீலிங்கை பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணி மேலே போன மார்க்கெட் திருப்பியும் இந்த இடத்துல சஸ்டைன் ஆக முடியாம கீழே வந்துருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஜோனை லைட்டா டிராக் பண்ணி பார்க்குறோம். டிராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஜோன்ல மார்க்கெட்டு டேப் ஆயிட்டு மேலே போகுது. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு சீலிங்கா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ நம்மளுக்கு ஃப்ளோர் ஆக்ட் ஆகுது. ப்ரீவியஸா நம்மளுக்கு இப்போ ஃப்ளோர் இருக்கு, நம்மளுக்கு இப்போ தேவையானது சீலிங். இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸோட ஹை எப்போதுமே ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் வரையணும். இப்போ அந்த ஜோன் தான் இப்போ நம்மளுக்கு சீலிங். ஓகேங்களா? இப்போ நம்ம சீலிங் வரைஞ்ச மாதிரியே ஃப்ளோர்ல டேப் ஆன மார்க்கெட்டு திருப்பியும் சீலிங் போனதுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் கொடுக்குது. ரிஜெக்ஷன் கொடுத்து திருப்பி அது எப்போ பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைட்வேஸ் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆன பிறகுதான் மார்க்கெட் நல்லா பூம் ஆகி மேலே போயிருக்கு. ஓகே, மார்க்கெட் மேலே பூம் ஆன போனதுக்கு அப்புறம் திருப்பி ஃபால் ஆகும். கண்டிப்பா அந்த ஃபால் ஆகிற இடம் எங்க வந்து உழுவுதுன்னா நம்ம ப்ரீவியஸா டிரா பண்ண ஜோன். அதாவது ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டுனா நம்ம வரைஞ்ச சீலிங் என்ன ஆகுது? ஃப்ளோராம் ஆகுது. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல நெக்ஸ்ட் ஃப்ளோர் கிடைச்சிட்டு பட் அடுத்த சீலிங் நம்மளுக்கு போயிடல. நெக்ஸ்ட் எனக்கு ரிஜெக்ஷன் எங்க காட்டுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் காட்டுதா. நான் இந்த ரிஜெக்ஷனை நான் ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் எப்போ நெக்ஸ்ட் மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் பண்ணுதோ அப்போதான் நம்ம என்ட்ரி போக போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைட்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்சைட்ல பிரேக் அவுட் கொடுத்து சீலிங்கா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆக்ட் ஆகுது? ஃப்ளோரா ஆக்ட் ஆகுது. ஃப்ளோரா ஆக்ட் ஆனதுனால மேலே போன மார்க்கெட் திருப்பி ஃப்ளோர்ல பவுன்ஸ் ஆகி இப்போ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பம்ப்ல இருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. சரி, இப்போ கரண்டா ஏதாவது ஜோன் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச ஜோன்ஸ்லாம் நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஜோன் இப்போ என்ன இருக்கு, பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மூவ் என்ன ஆக போகுதுங்கிறத இந்த ஜோன் என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி இது 53,269ல ஒரு ஹை போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா அது ஸ்ட்ராங் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடங்கிறது ஒரு சீலிங். நெக்ஸ்ட் நம்ம கீழே எங்கேயாவது நம்மளுக்கு ஃப்ளோர் கிடைக்குதான்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளோரா டிரா பண்ணிக்கலாமா? ஏன்னா எனக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனது எனக்கு ஃப்ளோரா இங்கே ஆக்ட் ஆகுது. திருப்பி மேலே போனது சீலிங்ல டச் ஆகிட்டு திருப்பி எனக்கு ஃப்ளோரில் டாப் ஆகிட்டு இப்போ சீலிங்கும் ஃப்ளோருக்கு நடுவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி எப்போ வந்து இந்த 53,000 பிரேக் பண்ணுதோ அப்படி இல்லைனா கீழே வந்து இந்த ஃப்ளோரை 50,400 பிரேக் பண்ணுதோ மார்க்கெட்டு நெக்ஸ்ட் நல்லா மூவ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன். இந்த ஜோனை எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த ரிஜெக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜோன் சீரிஸோட கண்டினியூஷனை பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் உடனே சிக்மா ட்ரெட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.